ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः பரமகுருப்யோ நமः ஸ்ரீமதானந்ததீர்த்த பகவத் பாதாச்சார்யோ நமோ நமः. ஓம் கல்யாணாத்மதகாத்ராய காமித அர்த்தப்பிரதாயினே ஸ்ரீமத் வெங்கடநாதாய ஸ்ரீனிவாசாய தே நமோ நமः. உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜலந்தம் சர்வதோமுகம் நரசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யும் நமாம்யஹம். புத்திர்பலம் யசோதைர்யம் நிர்பயத்னம் மரோகதா அசாத்தியம் வாக்படுத்தம் ச ஹனுமன் ஸ்மரணாபிவேத். ஓம் பிரணமத் காமதேனும் ச பயச்சரோத்திரபவம் ஸ்ரீ பகவபோதகிருத்பாதம் சிந்தாமணிமுபாஸ்மஹே. பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ குருப்யோ நமः. நம்முடைய மத்வ சித்தாந்தத்தை அனைத்து இடங்களிலும் பரப்புவதற்காகவும் ஸ்ரீ ஹரி சர்வோத்தமா வாயுஜீவோத்தமா என்பதன் அடிப்படையில் மத்வ சித்தாந்தத்தை உலகெங்கும் எடுத்து சென்றவர் நம்முடைய மூலகுரு ஆச்சாரியர் ஆனந்த தீர்த்தர் மத்வாச்சாரியார். அவருக்கு பின் அவருடைய பல சிஷ்யர்கள் தோன்றி துவைத்த சித்தாந்தத்தை வெளியுலகிற்கு காட்டிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சிஷ்யர்களில் ஒருவரான ஸ்ரீ கம்பாளு ராமச்சந்திர தீர்த்தர் அவர்களின் ஆராதனை மார்க சீரிஷ சுக்லபக்ஷ திருத்தியை அன்று வெகு விமரிசையாக ராயவேலூர் என்று சொல்லக்கூடிய இடத்தில் ஷேன்பாக்கத்தில் அருமையாக ஒவ்வொரு வருடமும் நடந்தேறி வருகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். பொதுவாகவே வேலூருக்கு ஒரு பெயர் உண்டு. வரலாறு சிறப்புமிக்க ஊர் என்று சொன்னால் வேலூர். அந்த வேலூரில் இருக்கக்கூடிய ஷேன்பாக்கத்திற்கு புராண காலங்களில் மத்வ விஜய நகரம் என்று ஒரு பெயர் உண்டு. மத்வ விஜய நகரம் என்று ஏன் வந்தது என்று சற்று பார்த்தோமேயானால், நம்முடைய மூலகுரு ஆச்சாரியர் மத்வாச்சாரியார் தன்னுடைய சஞ்சாரத்தின் பொழுது இந்த ஷேன்பாக்கத்துக்கு வந்திருந்து பூஜை புனஸ்காரங்கள் செய்து ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்திற்கு வியாக்கியானம் எழுதியாக நமக்கு குறிப்பு காட்டப்படுகிறது. அது மட்டுமல்ல, அங்கிருந்து அதன் அருகிலுள்ள பள்ளிக்கொண்டா என்று ஊர், இறைவன் பகவான் பள்ளி கொண்ட நிலையில் இருப்பதால் அந்த ஊருக்கு பள்ளி கொண்டா என்று பெயர். அங்கேயும் மத்வாச்சாரியார் தன்னுடைய பூஜைகளையும் பாட்டப்புரட்சம் செய்து பகவானை தரிசித்ததாக நமக்கு குறிப்புகள் எடுத்து காட்டுகிறது. இது ஒன்று மட்டுமல்ல, மடங்கள் 1000 இருந்தாலும் வியாசராய மடம், உத்திராதி மடம், பாலிமார் மட்டம், ராகவேந்திரர் மட்டம் என்று பல வகைகளில் மடங்கள் இருந்தாலும் அனைவருடைய சித்தாந்தமும் ஒன்றே ஒன்றுதான். ஹரி சர்வோத்தமா வாயு ஜீவோத்தமா என்பதை அடிப்படையாக கொண்டு அந்தந்த மடத்தின் பீடாதிபதிகள் மத்வ துவைத்த சித்தாந்தத்தை பரப்பிக்கொண்டு வந்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் ஸ்ரீ வியாசராஜ தீர்த்தர் அவர்கள் தன்னுடைய சஞ்சார காலங்களில் இந்த ஷேன்பாக்கத்திற்கு வந்திருந்து சஞ்சீவிராயர் என்று சொல்லக்கூடிய முக்கிய பிராணரை இங்கே நிறுவி இருப்பதையும் நாம் பார்க்கிறோம். மற்றொன்று கலியுக கல்பவ்ருக்ஷ காமதேனு என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ ராகவேந்திர தீர்த்தரும் இந்த ஷேன்பாக்கத்திற்கு வந்திருந்து ஒரு நாள் அல்ல, 2 நாட்கள் அல்ல, 14 நாட்கள்
ஷேன்பாக்கத்தில் இருந்து பகவான் ராமரின் பூஜையும் பாட்ட பிரவச்சனையும் செய்ததாக நமக்கு குறிப்புகள் காட்டுவதால் மத்த யத்திகள் வந்து போன இடம் என்பதால் இந்த ஷேன்பாக்கத்திற்கு மத்வ விஜய நகரம் என்று பிரசித்தி பெற்ற பெயர் புராண காலங்களில் உண்டு. இங்கே ஒன்றல்ல இரண்டல்ல, எப்படி ஆனேகுந்தியில் 9 பிருந்தாவனமோ அதேபோல் இங்கும் 9 பிருந்தாவனம் அமைந்துள்ளதை நாம் பார்க்கிறோம். உத்திராதி மடத்தின் பீடாதிபதிகளான ஸ்ரீ வித்யாபதி தீர்த்தர், ஸ்ரீ சத்யாஜி ராஜதீர்த்தர் அவர்களின் பிருந்தாவனமும், வியாசராஜ மடத்தின் ஸ்ரீ ஸ்ரீபதி தீர்த்தர், ஸ்ரீ கம்பாளு ராமச்சந்திர தீர்த்தர் பிருந்தாவனமும், கலியுக கல்பவருஷ காமதேனு ஸ்ரீ ராகவேந்திரரின் பிருந்தாவனமும், ஸ்ரீ கேசவ உடையார், ஸ்ரீ கோவிந்த மாதவ உடையார், ஸ்ரீ பூவராக உடையார், ஸ்ரீ ரகுநாத உடையார் என்று சொல்லக்கூடிய யதிகளின் பிருந்தாவனமும் இங்கே நிறுவி இருப்பதால் இதற்கு நவ பிருந்தாவனம் என்கின்ற ஒரு பெயரும் உண்டு என்பதை நாம் பார்க்கிறோம். கம்பாளு ராமச்சந்திர தீர்த்தரின் காலம் என்று சொன்னால் 1612 முதல் 1632 வரை, ஏறத்தாழ பீடாதிபதியாக 20 வருடங்கள். வியாசராஜ மடத்தின் பரம்பரையில் 5வது பீடாதிபதியாக இவர் திகழ்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இவருடைய குரு ஸ்ரீ ஸ்ரீபதி தீர்த்தர். இவருடைய சிஷ்யர் ஸ்ரீ லக்ஷ்மி வல்லப தீர்த்தர். எப்பொழுதுமே குருவின் பாதத்தில் இருக்க வேண்டும் என்பதால் கம்பாளு ராமச்சந்திர தீர்த்தர் அவர்களின் பிருந்தாவனமும் தன்னுடைய குருவான ஸ்ரீ ஸ்ரீபதி தீர்த்தரின் பிருந்தாவனத்திற்கு எதிராகவே பிரதிஷ்டாபனம் செய்யப்பட்டு இருக்கிறது என்ற பெருமை இவருக்கு உண்டு. இவருடைய தந்தையின் பெயர் குப்பாச்சாரியார். பெண்ணாத்தூர் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். கம்பாளு என்கிற ஊரின் அடைமொழியால் ராமச்சந்திர தீர்த்தர் என்ற யத்திகள் இன்னும் சிலர் இருப்பதால் இவருக்கு கம்பாளு ராமச்சந்திர தீர்த்தர் என்கின்ற அடைமொழி வைத்து பீடாதிபதி கொடுத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இவருக்கு சம்பிரதாய பிரவர்த்தகர் என்ற ஒரு பெயரும் உண்டு. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு நடக்கக்கூடிய வியாசராஜ மடத்தின் அனைத்து ஆகம விதிகளும் அனைத்தையுமே வழிகாட்டி வந்தவர் ஸ்ரீ கம்பாளு ராமச்சந்திர தீர்த்தர் என்பதை நாம் பார்க்கிறோம். இவருடைய வித்யா குரு என்று சொன்னால் ஸ்ரீ ஸ்ரீ விஜயேந்திர தீர்த்தர். விஜயேந்திர தீர்த்தரை பற்றி நாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்று சொன்னால் ஒன்றல்ல இரண்டல்ல 64 ஆய கலைகள் கற்று அதில் தேர்ச்சி பெற்றவர் நம்முடைய கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ விஜயேந்திர தீர்த்தர். அப்படிப்பட்ட மகானிடத்தில் பாடம் பயின்றவர் கம்பாளு ராமச்சந்திர தீர்த்தர் என்று சொன்னால் அவருடைய வித்யாவை பற்றி நாம் அதிகம் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. அது மட்டுமல்ல, நம்முடைய கம்பாளு ராமச்சந்திர தீர்த்தர் ஸ்ரீமுஷ்ணத்திற்கு வரும்பொழுது அங்கே தற்பொழுதைய கல்பவருஷ காமதினம் சொல்லக்கூடிய ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திரர் பூர்வாசிரமத்தில் வெங்கடநாதனாக இருக்கும்பொழுது இவரிடத்தில் வியாக்கியானம் படித்ததாக நாம் பார்க்கிறோம். கம்பாளு ராமச்சந்திர தீர்த்தர் மற்றும் ஸ்ரீபதி தீர்த்தர் இருவருமே சந்திரகிரியில் மன்னன் நரசிம்மரின் அரசவையில் குருகளாக இருந்ததாக நமக்கு
தெரிகிறது. கம்பாடு ராமச்சந்திர தீர்த்த குருகளின் சமகாலத்தில் இருந்தவர்கள் என்று பார்த்தால் உத்திராதி மடத்தின் பீடாதிபதியான ஸ்ரீ வேதவியாச தீர்த்தர் மற்றும் சம்பிரதாய பிரவர்த்தகர் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ வித்யாதேச தீர்த்தர் மற்றும் ஸ்ரீ சுசீந்திர தீர்த்தர், ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர தீர்த்தர் இவர்களெல்லாம் கம்பாடு ராமச்சந்திர தீர்த்தர் அவர்களின் சமகாலத்தியவர்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இவருடைய மூதாதையர்கள் கோயம்புத்தூருக்கு அருகில் சத்தியமங்கலம் என்று சொல்லக்கூடிய ஊருக்கு அருகில் கவிலிப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள். நம்முடைய யதியான பரமகுரு கம்பாடு ராமச்சந்திர தீர்த்தர் தெலுங்கு மொழி பேசுவதில் மிகவும் பிரசித்தி பெற்றவர். இன்றைக்கும் அவரை வழி வந்தவர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு பெயர் ஆறுவேலு என்று ஒரு பெயர் உண்டு. அவர் கிட்டத்தட்ட 6000 குடும்பங்களுக்கு தப்த முத்ராணதை செய்து அவர்களை மத்வர்களாக மாற்றிய பெருமை ஸ்ரீ கம்பாடு ராமச்சந்திர தீர்த்தருக்கு உண்டு. இவர் பொதுவாகவே யதிகள் சமஸ்தான பூஜை செய்வது வழக்கம். ஒவ்வொரு யதியும் சமஸ்தான பூஜை என்று சொன்னாலே ஏறத்தாழ 2 அல்லது 3 மணி நேரம் செய்வார்கள் என்பதையும் நாம் பார்க்கிறோம். ஜாங்கிட்ட சத்தம் என்று சொல்கிறோமே, அதை கேட்டவுடனே அனைவருமே சமஸ்தான பூஜை முடிந்து விட்டது என்று சொல்லி அவரவர்கள் தீர்த்த பிரசாதத்திற்காக வரிசை கட்டி விடுவார்கள். ஆனால் கம்பாடு ராமச்சந்திர தீர்த்தர் அவர்களுடைய சமஸ்தான பூஜை என்று சொன்னால் குறைந்தபட்சம் 1 மணி நேரமே தவிர அதற்கு மேல் ஆகாது. ஒரு முறை அப்படி பூஜை செய்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய சிஷ்யர்கள் அவரை பார்த்து கேட்கிறார்கள், சுவாமி, சமஸ்தான பூஜை என்று சொன்னால் ஏறத்தாழ பல மணி நேரம் செய்ய வேண்டுமே, நீங்களோ ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரத்திலோ பூஜையை முடித்து விடுவீர்களே என்று கேட்கும் பொழுது அதற்கு அவர் சொல்லும் விஷயம் என்னவென்று சொன்னால், பூஜையே செய்து கொண்டிருந்தால் இந்த கிரந்தங்களை எப்படி படிப்பது, கிரந்தங்களுக்கு எப்படி வியாக்கியானம் எழுதுவது, கிரந்தங்களை எப்படி மற்ற சிஷ்யர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது, அந்த லிபிக்கே ஒரு விக்கிரகம்தான் என்று சொல்லுவாராம். அதற்கு தெலுங்கில் சொல்லுவாராம், வாக் பொம்மலே பொம்மலு அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டால், நம்ம இருக்கக்கூடிய அந்த கிரந்தங்கள் இருக்கக்கூடிய எழுத்துக்களே நமக்கு பிரதமைகள் ஆகையினால் பூஜைக்கு செலவிடும் நேரத்தை விட கிரந்தங்களை சொல்லிக் கொடுப்பதிலும் கிரந்தங்களை படிப்பதிலுமே அவருடைய காலம் என்பது நேரம் என்பது கழிக்கப்பட்டதாக நாம் காணுகிறோம். அவருடைய வல்லமை, அவருடைய தபோ வலிமை, அவருடைய தேஜஸ் எப்படிப்பட்டவர் என்பதற்கு ஒரு 2-3 உதாரணங்களை மட்டும் நாம் இங்கே பார்க்கலாம். ஒரு முறை திருப்பதி திம்மப்பனை தரிசிப்பதற்காக திருப்பதி செல்லியிருக்கிறார். அங்கே நிறைய நீண்ட கியூ வரிசை. அப்பொழுதும் பகவானை பார்ப்பதற்காக நீண்ட நேரம் காத்திருந்தவருக்கு விரக்தி ஏற்படுகிறது. அதனால் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு சின்ன சீட்டில் ஏதோ ஒன்று எழுதி அங்கே அந்த ரோட்டில் போட்டுருவார். 4 வீதி இருக்குல்லையா ரோட்டில், அந்த ரோட்டில் உற்சவமூர்த்தியாக இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன் வழியாக உற்சவமூர்த்தியாக வீதி வலம் வரார். அப்போ அவருக்கு தோன்றது, தன்னுடைய பக்தர்களை கூப்பிட்டு இந்த வரிசையில்
என்னுடைய ஒரு பக்தன் என்னை காண வேண்டும் என்பதற்காக காத்து கொண்டிருக்கிறான். ஆகையினால் உடனடியாக அந்த பக்தனுக்கு என்னுடைய மூல பிரதிமையின் தரிசனத்தை காட்டுங்கள் என்று சொன்னதாக அந்த குறிப்பில் நாம் பார்க்கிறோம். அவர் எழுதி போட்ட குறிப்பு என்னவென்று சொன்னால், அவர் கேட்கிறார் பகவானை பார்த்து, வெங்கடநாதா, ஸ்ரீனிவாசா, உனக்கு நிறைய செல்வங்களும் பொருளும் வந்து குவிந்து கொண்டே இருக்கிறது. அதன் பெருமையில் நீ மிதந்து கொண்டிருக்கிறாய். என்னை போன்ற ஏழைகளை, என்னை போன்ற பக்தர்களை எப்பொழுது நீ பார்க்கப் போகிறாய்? நிச்சயம் எங்களை பார்க்கக்கூடிய ஒரு நாள் வரும் என்று எழுதப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அவர் கர்வத்தால் அதை எழுதவில்லை. தன்னுடைய தபோசக்தியும் தினம் தினம் தான் செய்த ஜபத்தினாலும் பகவானிடம் சவாலிட்டு பேசக்கூடிய அளவிற்கு அவருடைய பக்தி இருக்கிறது என்பதை நாம் இதன் மூலம் தெரிந்து கொள்கிறோம். உடனடியாக அவருக்கு பகவானின் தரிசனம் கிடைத்திருப்பதாக நாம் அறிகிறோம். அது மட்டுமல்ல, அவர் ஒரு நாள் தன்னுடைய சிஷ்யர்கள் அனைவரையும் உட்கார வைத்து பாட்ட பிரவச்சனங்களும் பூஜைகளையும் செய்து கொண்டு இருக்கும் பொழுது அங்கே இவர் அனைத்து வாத பிரதங்களையும் செய்து எல்லாவற்றிலும் ஜெயபேரிகை கொண்டவர். எங்கே போனாலுமே ஜெயம்தான். அப்படிப்பட்ட ஜெயபேரிகை இவரிடம் இருப்பதால் இவரை பார்த்து பொறாமையடைந்த ஒரு சிலர் இவரை கொல்ல வேண்டும் என்று நினைத்து ஒரு பெரிய பாறாங்கல், பண்டே கல் என்று கன்னடத்தில் சொல்வார்கள், அப்படிப்பட்ட கல்லை இவர் தலை மீது போடுவதற்காக எடுத்து மரத்தின் இருந்து வீசுகிறார்கள். அந்த சமயத்தில் இவருடைய சிஷ்யர்கள் இவர்களை பார்த்து, சுவாமிஜி, ஏதோ கல் உங்கள் மேல் வருகிறது என்று சொன்னவுடன் ஒன்றும் பார்க்கவில்லை. இவர் ஜபம் செய்து ஓரக்கண்ணால் அந்த கல்லை பார்த்து கை அசைத்து, பிராவர்த்த கல், அங்கேயே நில் என்று சொன்னவுடன் அந்த கல் அந்தரங்கத்திலேயே நின்றுவிட்ட பெருமை நம்முடைய கம்பாடு ராமச்சந்திர தீர்த்தருக்கு உண்டு. பொதுவாக ஒரு பொருள் மேலிருந்து கீழே போட்டால் கிராவிட்டி என்று சொல்லுவோமே, அதை போல் அது கீழே விழும். ஆனால் இவருடைய தபம், இவருடைய ஜபம், இவர் இறைவன் மீது வைத்திருந்த பக்தியின் காரணமாக அந்த கல்லை பார்த்து பிராவர்த்த கர்மாவே அங்கேயே நில் என்று சொன்னவுடன் அந்த கல் நின்று விட்டது மட்டுமல்ல, தன்னுடைய சிஷ்யர்களுக்கு பாடங்கள் கற்பித்த பின் அந்த கல்லை கொண்டு வந்து தன்னுடைய சஞ்சாரம் முடிந்து இறுதியில் பிருந்தான பிரவேசம் ஏற்படும் பொழுது தன் தலை மீது அந்த கல்லை வைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியவர் நம்முடைய மகான் யதி ஸ்ரீ கம்பாடு ராமச்சந்திர தீர்த்தர் அவர்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட தபஸ்வி, அப்படிப்பட்ட மகானுபாவரான ஸ்ரீ ஸ்ரீ ராமச்சந்திர தீர்த்தர் அவர்களின் ஆராதனை ஒவ்வொரு வருடமும் ஷேன்பாக்கம் என்று சொல்லக்கூடிய மத்திய விஜயநகரத்தில் வெகு விமர்சையாக நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த ஆராதனையில் கலந்து கொண்டு அவருடைய ஆசி மட்டுமல்ல, அங்கே இருக்கக்கூடிய நவ பிருந்தாவனம் தெளியும் அவருடைய ஆசியும் நாம் பெறுவோமாக. ஒரு முறை ராமச்சந்திர தீர்த்தரை மனதால் நினைத்தால் போதும், ஸ்மரணை செய்தாலே நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய வியாசராஜ மடத்தின் 5வது பீடாதிபதியான ஸ்ரீ ராமச்சந்திர தீர்த்தர் அவரை நமஸ்கரித்து நம்முள் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாபங்களையும் தோஷங்களையும் போக்க வைத்து
அவர் அருள் நம் மீது இருக்க அவரை ஸ்மரணை செய்வோம் என்று சொல்லி எஸ் சர்வகுண சம்பூர்ணா சர்வதோஷ விவச்சிதா பிரியதம் பிரீத்தயேவாலம் விஷ்ணுமே பரமம் கிருகாத் காயேன வாச்சா மனசேந்திரியவா புத்தியாத்மனா வா பிரகிருதிஸ்வபாவாத் கரோமி யஜ்ஞம் சகலம் பரஸ்மை நாராயணாயதி சமர்ப்பயாமி என்று சொல்லி சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.